வணக்கம், நான் உங்கள் இராக்கெட் ஜைலஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா RDX, அதாவது ராபர்ட் டவுனி ஜேவியர்ங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி தான். இது ஒரு மலையாள படம், நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட ஜெனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட் அண்ட் ரைட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர். இந்த படத்தை நஹாஸ் இதாயத் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இது அவரோட ஃபர்ஸ்ட் படமும் கூட. അന്ന് കാർണിവലിൽ നടന്ന പോലത്തെ അടി പിന്നെ കൊച്ചിക്കാരും കണ്ടിട്ടില്ല. ഓർക്കുമ്പോ തന്നെ രോമാഞ്ചം. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் டானி அண்ட் ஜேவியரும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 3 பேருக்குமே மார்ஷியல் ஆர்ட்ஸில் பயங்கரமான நாலேஜ். அவங்களோட யங் ஏஜில் ஒரு ரைவல் கேங்கோட வர ஃபைட்னால 3 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் சில வருஷம் கழித்து டானியோட வீட்டில் ஒரு பயங்கரமான அசால்ட் நடக்குது. அந்த சம்பவத்தால் பிரிஞ்சு போன 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த പടത്തോட കഥ. പെരുന്നാൾ നടന്നതിന്റെ ബാക്കിയാണ് റോയി ഈ കാണുന്നത്. റോബർട്ട് അറിഞ്ഞ കൂട്ടത്തിലൊരുത്തവനെ തൊട്ടതിന്റെ പേരിൽ കൊച്ചിൻ കാർണിവലിൽ നിർത്തിച്ച ടീംസാ. ഓരോന്നിനെ എണ്ണി പൊക്കിയിരിക്കും. படத்தோட ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேன் நிகம், ஆண்டனி வர்கீஸ், அதுக்கப்புறமா நீரஜ் மாதவ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க காம்போவை பார்க்குறப்போ எனக்கு ஏதோ பெருசாக பிக்சரில் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் படத்தில் நான் பார்த்த அப்புறம் கம்ப்ளீட்டாக என்னோட வியூவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட ஓன் எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக எலிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சு. ആ ചെറുക്കനെ ബാറ്റ് വെച്ചിട്ട് താൻ കണ്ടില്ലേ? ആടികളുടെ മെമ്മോറിയൽ ട്രോഫി അമ്മാരോടൊന്ന് മേടിച്ചിട്ടേ പോകും. എനിക്കത് ആരുടെ ടീമാണെന്ന് എല്ലാവരും ഒന്ന് പുറത്തേക്കിറങ്ങിക്ക. നമുക്കിപ്പോ നാട്ടിൽ മൊത്തം ശത്രുക്കളാണല്ലോ, അപ്പൊ ആരെയും വിശ്വസിക്കാൻ പറ്റില്ല. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். இப்போ ஷேன் நிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கிக் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து விட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாம் 7 தள்ளி விழுவாங்கன்ற எஃபெக்டில் விழுவாங்க. அதே மாதிரி ஆண்டனியோட பஞ்சஸ்லாம் இந்த 1 பஞ்ச் மேன் மாதிரி ஒரு பஞ்ச் விட்டோன்னே எல்லாம் பொத்துன்னு சாஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம நீரஜ் மாதவ் வந்துட்டு அந்த நுண்சக்கை தூக்கி ஒரு 2 சுற்றுனாருன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் ஆசம் தான் 3 பேரும் சேர்ந்துட்டு. அதே சமயத்தில் 3 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஊழல் அது மிஸ் ஆகாமல் கடைசியில் திருப்பியும் ஒன்று சேர்ற தருவாயில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல துளிர்ன ஒரு நட்பு எப்பவுமே இருக்குன்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. നീ കേട്ടടാ. இந்த கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு நல்ல எலிவேஷன் கொடுத்துருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். லைக் லாலும் பாபு ஆண்டனியும் அவங்க அப்பா ரோல்ஸை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பாபு ஆண்டனி ஸ்கோரிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஐமா ரோஸ்மிஸ் செபாஸ்டியன் வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான லைஃப் பார்ட்னராக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மாலா பார்வதி, பைஜு, அதுக்கப்புறமா டீனேஜ் டைமில் லவ் போர்ஷனில் மைக்மா நம்பியார்னு எல்லாருமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே வேஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது. എന്താണ് പ്രശ്നം? കുറേ നേരം ഇവിടെ കിടന്ന് ഇറങ്ങണം. എനിക്കൊരാളെ ഇടിക്കണം. ഏതോ പുറം പാർട്ടിക്കാരായിട്ട് വള്ളി പിടിച്ചത് പിള്ളേർ പറഞ്ഞ കേട്ടല്ല. തലക്ക് ബോധമില്ലാത്തവന്മാരായിരിക്കും. തല നോക്കി കണ്ടൊക്കെ നിന്നാ മതി. കുടുംബത്തെ വിട്ടിട്ടുള്ള കളിയൊന്നും വേണ്ട. വെട്ടിയാ മുറി കൂടുന്ന ജാതിയവന്മാര്. படத்தில் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ளஸ் அண்ட் பெரிய விஷயமா பார்க்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆக்ஷன் தாங்க. அதுவும் யார், நம்ம அன்பறிவு. நாம விக்ரம் லியோவில் பார்த்த அன்பறிவு தான் RDXக்கும் ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஆர்கானிக் வே ஆஃப் கிவிங் அ ஃபைட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா. படத்தில் சண்டை வைக்கணும்னு வைக்காமல் அந்த சீனோட ஒட்டி வரப்போ நமக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அதில் ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கே ஒரு எமோஷன் வந்துடும். லெஃப்டில் தட்டு ரைட்டில் தட்டுன்னு சொல்லிட்டு நாம் இங்கே ആക്ഷൻ பண்ணிட்டு இருப்போம். നിനക്കൊക്കെ ഒരു ധാരണയുണ്ട് ഈ കരാട്ടെ ബോക്സിംഗ് എന്നൊക്കെ പറഞ്ഞാൽ കണ്ടവനൊക്കെ തല്ലാനുള്ള ലൈസൻസ് ആണ്. എല്ലാ അശനും ഞങ്ങൾ അടിമടിയായിട്ട് നടക്കണല്ല, ഇങ്ങോട്ട് തന്നെയല്ലേ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് കൊടുക്കണമെന്നുള്ളൂ. അല്ലെങ്കിൽ സ്ഥാപനത്തിനും അശനല്ലേ എന്റെ മോശം.
படத்தோட மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அவரும் நமக்கு பரிச்சயமான ஒரு ஆள் தான். சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த நீல நிலவே அந்த சாங் பல பிளேயரோட பிளேலிஸ்ட்லேயும் அண்ட் வீடியோ சாங் வந்த அப்புறம் நிறைய வியூஸையும் வாங்கின ஒரு சாங். அண்ட் ஆக்சுவலி என்னோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. അടിപൊളിയാണല്ലേ. നിന്റെ ഈ മുറുക്ക് സ്വഭാവം പെൺപിള്ളേരുടെ അടുത്ത് വർക്കൗട്ട് ആവില്ല. മോനിപ്പോ പെണ്ണ് വയ്ക്കാൻ വന്നേണോ? படத்தோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன விஷயத்தை சுற்றி தான் நடக்கும். லைக் ஃப்ரெண்ட்ஷிப், ரிவெஞ்ச், ஃபேமிலி ட்ராமா, அதேமாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எப்படி படத்தோட ஆக்ஷனோட ஆர்கானிக்காக கனெக்ட் பண்ணுறாங்கன்றது படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். லைக் ஒரு ஆக்ஷனும் வரப்போ என்னடா இது ஆக்ஷன் சீனாடா அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இங்கே அவங்க இந்த சீனில் ஆக்ஷன் வச்சே ஆகணும், சண்டைன்னு ஒன்று நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிளைமேக்ஸில் நமக்கு நல்லாவே புரிய வைப்பாங்க. மொத்தத்தில் RDX ராபர்ட் டவுனி ஜேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் காமிக்கல் ஆக்ஷன் தான் சொல்லணும். எங்கேயுமே லேகே இல்லாத ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, கூடவே படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் பண்ண ஆக்டர்ஸும் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த நரேட்டிவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. 3 ஹவர்ஸ்னாலும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா கிரிப்பான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் த பேஸ் இஸ் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. எவ்வளோ தூரம் பிரிஞ்சு போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கோரில் வரைக்கும் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா லெட் த ஃபைட் பிகின். കൂട്ടത്തിലൊരുത്തവനെ തൊട്ടതിന്റെ പേരിൽ കൊച്ചിൻ കാർണിവലിൽ നിർത്തിച്ച ടീംസാണ് ഇപ്പൊ അവന്റെയൊക്കെ കുടുംബത്തിൽ കയറിയ പണിതേക്കണം. ഓരോന്നിനെ എണ്ണി എണ്ണി പൊക്കിയിരിക്കും. RDXக்கு ஈராக்கேட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.8. அண்ட் ஆமாங்க, இந்த படத்தோட ஆக்ஷனுக்காக தாராளமாகவே கொடுக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் உங்களை நான் இன்னொரு ரிவ்யூவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கேட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.